இந்த போராட்டத்தில் எல்லா கட்சியும் இறங்கணும், எல்லா கட்சியும் இறங்கணும். நாம் தமிழர் கட்சி இறங்கணும். ஈழம் ஈழம் என்று சொல்லி 16 வருடமாக ஏமாற்றியது போதும். உனக்கு ஓட்டு விழுகாது. இப்ப நீ இறங்கு, இப்ப இறங்கு. அதே போலத்தான் விஜய், நடிகர் விஜய், நீங்க அறிக்கை ஓட்டுனா பத்தாது சார். நாங்கள் எல்லாம் கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்து ஓட்டு போட முடியாது, நீங்க வீதிக்கு வந்தாகணும். நாங்கள வந்து உங்க வீட்டுக்கு வந்து ஓட்டு போட முடியும் எல்லாத்துக்கும். நீங்க வீதிக்கு வந்து உங்க கட்சிக்காரரை இறங்கி அரசியலாக்கி வீதியில இறக்கி நிறுத்துங்க. எஸ்ஐஆருக்கு அறிக்கை போட்டா போதுமா? இது எஸ்ஐஆர் பிரச்சனை என்பது தமிழனுடைய அடிப்படை வாக்குரிமை பிரச்சனை. அதற்கு எதிரான இந்த முற்றுகை போராட்டம் என்பது ஒரு தொடக்க புள்ளி. இதுல இத்தனை அமைப்பு தோழர்கள், ஆளுமைகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இது பெரும் நம்பிக்கையை கொடுக்கிறது. இது அடையாள போராட்டமாக இல்லாமல் இனி வரும் 2-3 மாதங்கள் நமக்கும் தேர்தல் ஆணையத்தின் பஞ்சாயத்து அவங்க ஒழுங்கா வேலை பார்க்கிறத நாம் கவனிக்க போகின்றோம். ஏன்னா நாம தான் அவங்களுக்கு சம்பளம் தர்றோம். அவர்கள் ஒழுங்காக முறையாக வேலை செய்கிறார்கள் என்பதை கவனித்து இறுதி தேர்தல் வாக்காளர் பட்டியல் வெளியிடும் பொழுது அதில் தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் இயங்க முடியாமல் முடக்கப்படுகின்ற வகையில் பெருந்திரளாக தமிழர்கள் வீதிகளை திரண்ட நிற்க வேண்டும். அந்த வகையில் தான் இந்த சதிகளை எல்லாம் முறியடித்து முடியும்.